சினிமாவுல சில டயலாக்லாம் வந்து வரும். அதாவது எதிரி கூட மன்னிப்பு இருக்கு. ஆனா கூடவே இருந்து குழி பறிச்ச துரோகிக்கு ஒருபோதும் மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஜய் விவகாரத்துல சங்கீதா கிட்டத்தட்ட அப்படித்தான் வந்து மாறிட்டாங்க. எப்பயோ நடந்து முடிஞ்சு பேசி முடிச்சு செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ண ஒரு விஷயத்த விஜயினுடைய அரசியல் எதிர்காலத்தை முடிக்கணுங்கிறதுக்காக அவங்க எதிர்க்கட்சிகள் சுத்தி இருக்கிறவங்க என்னென்னமோ சதி பண்ணாங்க. எதுலையுமே வந்து பார்த்தோன்னா விஜய் வீழ்த்த முடியல அப்படிங்கிறதுக்காக கடைசியா எடுத்த பிரம்மாஸ்திரம் தான் வந்து பார்த்தோன்னா வந்து சங்கீதா. ஆனா சங்கீதா அப்படி வந்து விலை போவாங்கன்னு கொஞ்சம் கூட வந்து பார்த்தோன்னா வந்து நினைச்சு வந்து பார்க்கல. என் பிள்ளைக்கு எதிராக சங்கீதாவே இப்படி வந்து கைக்கூலியா வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. சங்கீதா ரொம்ப நல்லவங்க தான். ஆனா சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை வந்து தப்பு பண்ண வைக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையை இப்போ சங்கீதாவுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து கொடுத்து விஜய்க்கு வந்து எதிராக இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணி வீழ்த்தன்னு வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுவும் இப்போ வந்து தோல்வியில வந்து முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து விஜய் வீழ்த்துறதுக்கு வந்து தயார் நிலையில வந்து வச்சிருக்காங்க. ஆனா அப்படி பண்ணாலும் அது விஜய் வந்து வீழ்த்த முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு எஸ்ஏசி பரபரப்பா சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி உண்மையிலேயே சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் என்னதான் வந்து நடந்துச்சு, என்னதான் வந்து பிரச்சனை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து இது எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய வீடியோ லிங்கை கிளிக் பண்ணுங்க.